ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன டயாப்லோ படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அடடா, ஆக்ஷன் பட விரும்பிகளுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பங்கமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கானுங்க. இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, 15 வருடங்களா சிறைக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக தண்டனை அனுபவிச்ச ஹீரோ விடுதலையான அடுத்த நாளே நேரா கொலம்பியாவுக்கு வந்தவன். அங்க இருக்க விசன்டேன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருக்கான். அவனுக்கு எலிசான்னு ஒரு பொண்ணு இருக்கா. எக்ஸாக்ட்டா அந்த புள்ளைய நம்ம ஹீரோ கடத்திட்டான். எதுக்காக கடத்தினா, ஏன் கடத்தினா, இதுக்கப்புறம் இந்த கதையில வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படத்தோட மீதி கதை. என் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். அந்த அளவுக்கு கதை நல்லா ஒர்த்து. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்கூட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு ஒரு எடிட்டர் தேவை. எக்ஸ்பீரியன்ஸான ஆள் யாராவது இருந்தா என்ன இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். அப்படியே இன்னைக்கான விடுகதையில ஒரு குகையில் 32 காவலர்கள், ஒரு நாகம். அது என்ன? ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான். பாப்போம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல ஒரு ட்ரக்க ஓட்டக்கூடிய தொப்பிக்காரனை காட்டுறாங்க. கொலம்பியா சிட்டியோட பார்டர் கிட்ட வரான். அங்க ஏற்கனவே நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் காவலுக்கு இருக்காங்க. ஒரு சந்தேகத்துல ஐடி கார்டை வாங்கி செக் பண்ணுவாங்க. இவன் இந்த ஊரை சேர்ந்தவங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுமே ஏனோ தானோன்னு வண்டியை செக் பண்ணிட்டு அங்க இருந்து அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா தொப்பிக்காரன், டே மச்சான், நாங்க பார்டரை கிராஸ் பண்ணிட்டோம், நீ உடனே குடவுனுக்கு வந்துருன்னு இன்ஃபார்ம் பண்ணுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வண்டி இப்ப அதே குடவுனுக்கு வருது. ட்ரக்குள்ள இருக்க ஒரு பெட்டிய தொப்பிக்காரன் அவசர அவசரமா திறக்கிறான். பார்த்தா உள்ள இருந்து நம்ம கதையோட ஹீரோவான கிறிஸ் வெளியில வரான். ஆக்சுவலா இந்த குடவுன்ல ஏற்கனவே ஒரு பரட்ட முடிக்காரன் இருக்கான். அப்புறம் வண்டியை ஓட்டிட்டு வந்த தொப்பிக்காரன் ரெண்டு பேருமே கையில ஆயுதங்கள் எடுக்கிறாங்க. ஒரு சந்தேகத்துல ஹீரோவும், என்னாச்சு, நான் தான் குடுக்கறேன்னு சொன்ன பணத்தை செல்போன்லயே அனுப்பிட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்ல எங்களுக்கு அது போதாது, சோ உங்ககிட்ட இருக்க எல்லா படத்தையும் கூட. டே தம்பி, என்ன நீ கேக்குறத பார்த்தா என்ன ஏதோ மிரட்டுற மாதிரி இருக்கு. அதான் தெரியுதுல்ல, ஒழுங்கா பணத்தை கொடுன்னு. இந்த பயிலுங்க ஹீரோவை அடிக்கலான்னு பாப்பானுங்க. ஆனா அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் போல. முதல்ல தொப்பிக்காரனை வளைச்சு பிடிச்சு டப்புன்னு கணத்துல ஒரு அப்பு, கூட இருக்க குடும்பிக்காரன் அடிக்கலான்னு வருவான். அவனுக்கு ஒரு எத்து. மறுபடியும் திரும்புறதுக்குள்ளேயே தொப்பிக்காரன் கையில ஒரு மார்க்க போட்டான். என்கிட்டயே வேலையை காட்டுறியான்னு கடைசியில மூஞ்சி மொழிய ஒரு பஞ்சு வச்சு தொப்பிக்காரனா அங்கேயே நாக் அவுட் பண்ணிட்டான். மீதி இருக்குது அந்த குடுமிக்காரன் மட்டும்தான். கடைசியில அவனுக்குமே மாங்குன்னு மூஞ்சில நலங்கு வச்சு மொத்தமா கதையை முடிச்சிட்டான். ஆடா பாவீங்களா, ஹீரோவை அப்படியே விட்டுருந்தா பொடி நடையா அவன் எங்கேயாவது போயிருப்பான். ஆடா பாருங்க, ஹீரோ இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க ட்ரக்கையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்கதான் மங்களகரமா டைட்டில போட்டு படமே ஆரம்பிக்குது. கட் பண்ணா சீன் அப்படியே டெவில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஆள் கிட்ட போகுது. அந்த ஆள் முதுக பாருங்க, எவ்வளவு தழும்புகள் இருக்கு. ஆக்சுவலா இவனோட ஒரு பக்க கையில இந்த முழங்கைக்கு கீழே எதுவுமே இருக்காது. அதனால இரும்பால செய்யப்பட்ட ஒரு செயற்கை கையை தான் மாட்டிருப்பான். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த கையோட உள்பகுதியில ஒரு கத்திய சொருகி வச்சிருப்பாங்க. சோ இப்ப அந்த கத்திய பையன் சாண பிடிச்சிட்டு இருக்கான். உண்மையை சொல்லணும்னா இவன் பணத்துக்காக கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இவன் கிட்ட ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. கொஞ்சமா பணத்தை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒருத்தனை கொல்லுடா நீங்க சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் சேர்த்து கொண்டுருவான். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஆளு. கட் பண்ண அடுத்த ஹீரோவை காட்டுறாங்க. நேரா சிட்டிக்குள்ள வந்தவன் பக்கத்துல இருக்க கல்லறைக்கு வரான். அங்க லியோனார் அப்படின்னு ஒரு கல்லறை இருக்கு. அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். யார் இந்த லேடி, எதுக்காக ஹீரோ இங்க உட்கார்ந்து ஃபீல் பண்றான், இந்த மாதிரி எதையும் தெளிவா காட்டல. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு காட்டுக்குள்ள அதிக பாதுகாப்போட இருக்க ஒரு பெரிய வீட்டுக்கு வரான். லைட்டா ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது ஒரு கருப்பு நிற கார்ல 2 காவலாளிங்க எலிசாங்கிற ஒரு பொண்ண ரொம்பவே சேஃபா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அந்த வண்டியவே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வண்டி சிக்னல்ல ஸ்டாப் ஆகுது. அப்ப ஒரு குல்லா போட்ட ஆளு அந்த எலிசாவோட கார் கண்ணாடியை தொடக்கிறேங்கிற பேர்ல கிட்ட போயிட்டு இருக்காரு. இத ஹீரோவும் நல்லா நோட் பண்ணி வச்சுப்பான். அதுக்கப்புறமா வண்டி பள்ளிக்கூடத்துக்கு போகுது. எலிசாவை டிராப் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப அந்த கார்ட்ஸ் அங்க இருந்து போயிடுவாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவளை ரொம்ப பாதுகாப்பாவே வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப இந்த எலிசாவோட அப்பாவான விசாண்டே பேச ஆரம்பிக்கிறான். செல்லம், என்னாச்சு, ஏன் இன்னைக்கு லேட்டு? அது ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு ஒரு சின்ன கிளாஸ் இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். அடுத்த வாரம் நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு. கண்டிப்பா நீ எங்க வந்தா நல்லா இருக்கும். அப்பா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பிசினஸ் வேலைக்குள்ள என்ன இழுக்காதீங்க. அட என்ன சொல்லலாம், உங்க அம்மா லியோனா இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த பிசினஸ் வேலையெல்லாம் கைவந்த கலை. இந்த பாரு, இப்போதைக்கு நான் இதையெல்லாம் பாத்துக்கிட்டாலும் கூட நாலு பண்ண நீ தான் இது எல்லாத்துக்கும் வாரிசு. சோ நீயும் தொழில கத்துக்கணுமா? ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அதுக்கப்புறமா இந்த எல்சா சரின்னு சம்மதிக்கிறா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விசாண்டே பேச்சு வாக்குல லியோனார் அப்படின்னு எல்சாவோட அம்மா பேரை சொல்லிருப்பா இல்லையா, ஆக்சுவலா அதே லியோனார் அப்படிங்கிற ஆளோட கல்லறையை தான் நம்ம ஹீரோ பாத்திருப்பான். ஆனா இந்த விசாண்டேவோட மனைவிக்கும் ஹீரோவுக்கும் என்ன கனெக்ஷன் அதான் தெளிவா புரியல. கட் பண்ண அடுத்த
அடுத்த இப்ப அந்த டெவில காட்டுறாங்க. ஒரு கஃபேக்கு சாப்பிட வந்திருப்பான். கிட்டத்தட்ட லேட் டைம் ஆனதால அங்க இருந்த எல்லா கஸ்டமர்ஸும் போயிடுவாங்க. கடைசியா அந்த டெவில் மட்டும் தான் உட்கார்ந்திருக்கான். டேபிள்ல ஒரே ஒரு கேக் பீஸ் இருக்கு. ஆளு பார்க்கவே சொட்டையோட கொஞ்சம் விகாரமா தான் இருக்கான். கடைக்கார பொண்ணுக்கு இவனை பார்த்ததுமே வர பயம். சோ யாரோ ஒரு ஆளுக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு நேரா பக்கத்துல வந்தவ, சார் நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். உடனே டெவில் ஏதோ ரோபோ மாதிரி லைட்டா தலையை திருப்பி, ஆமா நீங்க இந்த கேக்க சாப்பிட்டிருக்கீங்களான்னு கேப்பான். சாப்பிட்டிருக்கனே, மிச்சப்படுற கேக் பீஸ் எல்லாம் நான் பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். இந்த பாரு, நீ அப்ப சாப்பிட்டதா நான் கேட்கல, இப்ப இன்னைக்கு இந்த பீஸ சாப்பிட்டியா இல்லங்கறா. உடனே அந்த புள்ளைய வழுக்க டைமா சேர்ல உட்கார வச்சுட்டு, இந்த பாரு எனக்கு மாசம் ஒரு கிஃப்ட் கிடைச்சா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நீதான் என்னோட கிஃப்ட்ங்கிறான். போச்சு அப்படின்னா இவன் நம்மள ஏதோ ஒண்ணு பண்ண போறான் போல, நம்ம வாழ்க்கையை கெடுக்க போறான் போலன்னு இந்த புள்ள என்ன விட்டுருன்னு கதறுவா. ஆனா அவன் அந்த மாதிரி எந்த ஐடியாலையும் இல்ல. தான் இரும்பு கையோட கிளவுஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய கத்திய வச்சு அந்த கேக் அப்படியே கட் பண்ணி பொறுமையா வாயில வச்சு ஊட்டுறான். சொல்லு, இந்த கேக்கோட பீஸ் நல்லா இருக்கா? ஒரு பயத்தோடயே சூப்பரா இருக்குங்கிறா. உடனே சொட்டப்பைய டெவிலும் மீதி கேக்கோட பீஸ் எடுத்து வாயில போடுவான். ஆனா அவனுக்கு அந்த டேஸ்ட் சுத்தமா பிடிக்கல. டக்குனு இவன் கீழே துப்பக்கூடிய அதே டைம்ல அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் கார் வருது. அதாவது கடைக்கார பொண்ணு ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணிருப்பால, அது இந்த போலீஸ்கார லேடிக்கு தான். மரியா, என்ன பிரச்சனை இங்க? யாரு இவன்? எனக்கும் அதான் தெரியல. எனக்கு இவனை பார்த்தாவே ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனாலதான் உனக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அப்படின்னா உன்னை காயப்படுத்தினானா? சாச்சா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. சும்மா கத்திய வச்சு கேக்க தான் ஊட்டி விட்டான். அப்படின்னா இது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இவனை ஜெயிலுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. இதுக்கப்புறம் இந்த கடைக்கே வராதன்னு சொல்லிட்டு டெவில் அங்க இருந்து அனுப்பிடுவா. அதுக்கப்புறமா போலீஸும், மரியா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், உன் கடை சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு. சோ சீக்கிரமா கடையை லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போக மாட்டியா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, வா நானே உன்னை டிராப் பண்றேன்னு ரெண்டு பேரும் போலீஸ் கார்ல உட்காரும் போது பின்னாடி பதுங்கி இருந்த டெவில் டக்குன்னு கத்திய வச்சு முதல்ல போலீஸ்காரியோட கழுத்தை அறுத்துட்டாங்க. மரியாக்கு மட்டும் என்ன விளக்கு வச்சு பூஜையா பண்ண போறான். கடைசியில அவளுக்கும் சங்குதான். ஆக்சுவலா இந்த டெவில் வாரம் இல்லன்னா மாசம் எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும்னு சொல்லிருப்பா இல்லையா? அந்த கிஃப்ட்ங்கிறது வேற எதுவும் கிடையாது, ஒருத்தரோட இறப்பு. வாரத்துக்கு ஒருக்க யாரையாவது கொல்லலன்னா இந்த பயலுக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு பங்கமான ஒரு சைக்கோ. கட் பண்ணா காலையில விட வழக்கம் போல நம்ம எலிசா பள்ளிக்கூடத்துக்கு கார்ல கிளம்புறாங்க. அப்போ ஒரு சிக்னல்ல வண்டியும் ஸ்டாப் ஆகுது. உடனே தான் முகம் முழுசா தெரியாத மாதிரி குல்லாவையும் ஜாக்கெட்டையும் மாட்டிக்கிட்டு கார் தொடக்கிற ஆள் மாதிரி ஹீரோ பக்கத்துல வருவான். உள்ள இருக்க கார்ஜும் வேணான்னு கத்துறாங்க. ஆனா ஹீரோ கேட்காம வேணுடைய கண்ணாடியை துடைக்கிறான். அது மட்டும் கிடையாது, செஞ்ச வேலைக்கு பணத்தை கொடுன்னு இவன் கதவை தட்டி பாக்குறான். அந்த பயலுங்க திறக்க மாட்டானுங்க. ஒரு கோவத்துல கார் கண்ணாடியவே டப்புன்னு உடைக்கிறான். உடனே உள்ள இருக்க கார்ட்ஸ் ரெண்டு பேரும் படக்குன்னு வெளியில வரானுங்க. முதல்ல அடிக்கும் போதே ரெண்டாவது ஆளு கையில துப்பாக்கி எடுப்பான். எப்படியோ அவன் அடிச்சு கையில இருந்த துப்பாக்கிய நம்மால் வாங்கிட்டான். ஆனா இந்த சின்ன கேப்ல அந்த எலிசா இருக்கா இல்லையா, அவ காரை விட்டு எஸ்கேப் ஆகி குடுன்னு ஆப்போசிட் ரோட்ல ஓடிட்டு இருக்கா. உடனே இவனுங்க வந்த கார் எடுத்துக்கிட்ட எலிசாவை துரத்தி குறுக்க வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வலுக்கட்டாயமா அந்த புள்ளிய டிக்கியில வச்சு லாக் பண்ணிட்டான். உயிர் பழச்ச கார்ட்ஸ் இந்த விஷயத்த விஜாண்டே கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் போது அவன் சும்மா இருப்பானா? ஏடா, ரெண்டு கார்ட்ஸ் இருக்கீங்க, கையில துப்பாக்கி இருக்கு, இருந்தும் எலிசாவை உங்களால காப்பாத்த முடியல. சரி அதை கூட விட்டு தள்ள, புள்ளைய கடத்தினானே அந்த ஆள் யாரு? சாரி சார், எங்களால அவன் முகத்தை பார்க்க முடியல, நாங்க வெறும் பிச்சைக்காரன்னு நினைச்சோம், அதனாலதான் வண்டியை விட்டு இறங்கணும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சே தீரணும்னு பேஸ்பால் பேட்டை வச்சு அடி நடிக்கிறானுங்க. ரெண்டு பேரும் உசுருக்கு போராடிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா வில்ல தனக்கு தெரிஞ்ச கூட்டாளிகளுக்கு கால் பண்ணி, இந்த பாருங்க என்னோட பொண்ணை யாரோ கடத்திட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, லோக்கல் ரவுடிஸ் யாரா இருந்தாலும் சரி என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தா கண்டிப்பா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான பணம் கொடுப்பேங்கிறான். அடுத்து இதே டைம்ல எலிசாவை கூட்டிட்டு எஸ்கேப் ஆன ஹீரோ ஒரு காட்டு வழிக்குள்ள வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு டிக்கிக்குள்ள மாட்டி இருக்க அந்த எலிசாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, கொஞ்சமா தண்ணி கொடுப்போன்னு பொறுமையா டிக்கியை திறந்தா அந்த பைப்புல ஸ்டெப்னிய வச்சு ஹீரோவை அடிச்சுட்டு குடுன்னு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. எலிசா சொல்றத கேளு, நீ ஓடாத, நான் உன்னை எதுவும் பண்ண போறது கிடையாது. அந்த புள்ள கேக்குற மாதிரியே தெரியலையே, உசுர காப்பாத்திக்கணும்னு வேகமா காட்டுக்குள்ள ஓடுவா. ஆனா இருந்தாலும் தெரியாதனமா கால் தடுமாறி தொப்புட கீழேயும் விழுந்துருவா. உடனே கிட்ட வந்த ஹீரோ, இந்த பாரு நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் ஏண்டா டேய், என்னோட ரெண்டு கார்ட்ஸ் அடிச்ச, என்ன கடத்திட்டு வந்துட்ட, இப்ப என்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு கதவுறியா? எலிசா நீ என்ன இப்ப நம்பிதான் ஆகணும், நான் சொல்றது கேளு, உடனே நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். முதல்ல இந்த தண்ணியை குடி. தோடா, என்ன தண்ணியில போதை மருந்து கலந்து வச்சிருப்ப, அதை குடிச்சா நீ என்ன ஏதாவது பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிக்க நினைக்கிற அதானே? அடச்சி, அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது, நான் இங்க தண்ணி பாட்டில போடுறேன், உனக்கு வேணும்னா குடி. அப்புறம் முதல்ல இந்த போட்டோவை பாருன்னு நம்ம ஹீரோ அந்த விசாண்டே அப்புறம் இறந்து போன லியனார் இந்த மூணு பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய போட்டோவை காட்டி, எனக்கு உங்க அம்மாவையும் அந்த விசாண்டாவையும் ரொம்ப நல்லா தெரியும், சொல்லப்போனா 15 வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஓஹோ, அப்படின்னா என் அப்பா கூட உனக்கு முன்பகை, அதனால
அதனாலதான் நீ என்ன கடத்தி பணம் கேட்க போற அதானே? ஏம்மா தாயே, உன் கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நான் இங்க வந்தது உன்னை காப்பாத்துறதுக்காக. சொல்ல போனா 15 வருடங்களுக்கு முன்னாடி விசாண்டே கிட்ட இருந்த உங்க அம்மா தான் உன்னை காப்பாத்த சொன்னாங்க. இல்ல நீ போய் சொல்ற. ஒருவேளை உண்மையா இருந்தா இந்த 15 வருஷமா நீ எங்க போன? நான் ஒரு சில காரணங்களால ஜெயிலுக்குள்ள இருந்தேன். அப்படியா? என்ன காரணம் இது? மன்னிச்சிரு, இப்ப என்னால அதுக்கான பதில சொல்ல முடியாது. இப்போதைக்கு நீ என்ன முழுசா நம்பியாகணும். முதல்ல வண்டியில ஏறு, நாம இங்க இருந்து கிளம்பணும். ஆஹா, முடியவே முடியாதுன்னு அடம் பிடிக்கிறா. அட என்னம்மா உன்னோட தொல்லையா போச்சு? வேணும்னா நீ என்ன நம்ப வைக்கிறதுக்காக தோ இந்த துப்பாக்கிய உன் கையில வச்சுக்கோன்னு குடுக்குறான். சிரிச்சுக்கிட்டே எலிசாவும் துப்பாக்கிய கையில எடுத்து, பாத்தியா பாத்தியா, நீ என்ன ஏமாத்த பாக்குற? இது வெறுங்கன் தானே? தோட்டாக்களே இல்லாத துப்பாக்கிய கொடுத்தா உன்னை நான் நம்பணுமா? அடியே, உண்மையாவே தோட்டா இருக்குடி, வேணும்னா சுட்டு பாரு. இவ ட்ரிகரை பிடிச்சு அழுத்தினதுமே தோட்டாக்கல்ல ஒண்ணு மரத்துல போய் படுது. சரி அப்படின்னா கன்னு கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்னு கார் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. பின்னாடி உட்கார்ந்து இருக்க எலிசா வேற கையில கன்ன வச்சுக்கிட்டு, உனக்கு வேற வழியே கிடையாது, திரும்ப என்ன வீட்டுல டிராப் பண்ணு, இல்லனா உன்னை நான் சுற்றுவேன்னு மிரட்டுவா. இந்த பாரு, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா வீட்டுக்கெல்லாம் உன்னால திரும்ப போக முடியாது. சுத்தி முத்தி பார்த்தல, இதெல்லாம் வெறும் காடு. இங்க இருந்து உன்னால தனியா போயிட முடியுமா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? வேணும்னா உன்னால முடிஞ்சா என்ன சுட்டு பாரு, அவ்வளவுதானே, சுட்டுட்டா போச்சுன்னு இவ்வளவு ட்ரிகரை பிடிச்சு அழுத்துவாங்க. ஆனா நல்ல வேலை, துப்பாக்கியில ஒரே ஒரு தோட்டாவை தான் நம்ம ஹீரோ லோட் பண்ணி கொடுத்திருப்பான். அதனால ஹீரோவோட உயிருக்கு எந்த ஒரு பாதகமும் இல்ல. அடி பாவி, கொஞ்சம் விட்டுருந்தா என்ன போட்டு தள்ளிருப்பியே. டேய் பாத்தியா பாத்தியா, நீ ஒரு ஃப்ராடு. அதனாலதான் துப்பாக்கியில ஒரே ஒரு தோட்டாவை வச்சு என்கிட்ட கொடுத்திருக்கேன்னு எலிசா ஹீரோ கிட்ட சண்டை போடுவா. அதே டைம்ல வண்டியில இருந்த ஃபியூல் மொத்தமா காலி ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் ஃபியூல் போடலாமேன்னு பக்கத்துல இருக்க பங்குக்கு வந்திருப்பான். எலிசா சொல்றத தயவு செஞ்சு அமைதியா கேளு. நீ காருக்குள்ளேயே சமத்தா இருந்தா நான் டக்குனு ஃபியூலை போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவேன். மீதி என்ன கதைங்கிறத நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன்னா சொல்லுவேன். நல்ல புள்ளையா, நான் திரும்ப வர வரைக்கும் அமைதியா இருப்பல்ல? இவ்வளவு சரி சரின்னு தலையாடிட்டு நல்லா கப்பு சுப்புன்னு தான் உட்காந்துருப்பா. ஆனா ஹீரோ வண்டியை விட்டு இறங்கி ஃபியூல் போட ஆரம்பிச்சதுமே லைட்டா எட்டி பார்க்கும்போது வெளியில ஒரு 4-5 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட உதவி கேட்டா கண்டிப்பா நம்மள அவங்க காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில ஹீரோவோட பேச்சையும் மீறி குடுன்னு இந்த 4 பசங்க கிட்ட ஓடி வரா. தலைவரே, தோ அந்த ஆள் இருக்கான்ல, அவன் என்ன கடத்திட்டான், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லுவா. ஆக்சுவலா ஹீரோவுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். ஆனா இங்க இருக்க பையன்களுக்கு ஸ்பானிஷ் மட்டும் தான் தெரியும். நம்மால முடிஞ்ச வரைக்கும், யோ அந்த புள்ள ஒரு பைத்தியோயா, அதான் உங்க கிட்ட வந்திருக்குன்னு ஏதோ சொல்லி பாப்பான். ஆனா அந்த முட்டா பீஸ் 4 பயலுங்களுக்கும் அது புரியல. ஒரு பக்கத்துல இவனுங்க ஹீரோ கூட சண்டை வளர்க்க, இந்த சின்ன கேப்ல பக்கத்துல இருக்க டெலிபோனை பார்த்த எலிசா தன்னோட அப்பாவோட விஜயண்டேவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட தன்னால முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலா இருந்த ஹீரோ தன்னை தாக்க வரும்போது சும்மா இருப்பானா? 4 பேருக்கும் 4 தசையில இருந்து மாங்குன்னு குத்து விழுது. சொல்ல போனா மொத்த பேரும் நாக் அவுட் ஆயிட்டு கீழே விழுந்துட்டானுங்க. இவனுங்க கதை முடிஞ்சதுமே நேரா இவன் எலிசா கிட்ட வருவான். அவ கிட்டத்தட்ட விசாண்டே கிட்ட, அப்பா நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துங்கன்னு லொகேஷனை சொல்றதுக்குள்ளேயே ஹீரோ உள்ள போந்து காலை கட் பண்ணிட்டான். எலிசாவை திரும்ப காருக்குள்ளேயும் ஏத்திட்டான். ஏடி உங்ககிட்ட சொன்னல எசக்கு பொசுக்கா எதுவும் பண்ணாதன்னு, நீ கேட்கவே மாட்டல. பாத்தியா, உன்னால அந்த முட்டா பீஸ் 4 பேரும் என்கிட்ட அடி வாங்கி மட்டை ஆயிட்டானுங்க. இதுக்கு மேல உன்னை நம்ப முடியாதுன்னு எலிசாவோட கைய ஹீரோ கட்டும் போது அவ மாங்குன்னு சீட்டு மேலேயே உதைக்கிறா. கடத்தல்காரன்னு இவ பயங்கரமா கத்திட்டு இருக்கும் போது ஒரு நிமிஷம் கடுப்பான ஹீரோ, நான் கடத்தல்காரன் கிடையாது, நான் தான் உன்னோட அப்பாங்குவான். ஒரு நிமிஷம் எலிசாவுக்கு பேச்சு முச்சே இல்ல. நீ பொய் சொல்ற, உண்மையாவே நீ அப்பா கிடையாது. அம்மா தாயே, சத்தியமா நான் தான் உங்க அப்பா. இந்த பாரு, உன்னோட பொய்யெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. நீ சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்கல, இந்த காரையே கண்ணா புண்ணான்னு உடைச்சிருவேன்னு மிரட்டுறாங்க. சரி சாப்பாடு வாங்கி தரேன், ஆனா நீ அமைதியா இருப்பியா? ஆமான்னு இவ சொன்னதுமே இவங்க ஒரு பக்கத்துல வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயத்த காருக்குள்ள உட்கார்ந்திருக்க ஒரு குடுமைக்கார கிரிமினல் ஒருத்தன் கவனிக்கிறான். அதே டைம்ல இந்த விசாண்டே தனக்கு ஒரு வலதுகையா இருக்க அடியால கூப்பிட்டு, எனக்கு ஒரு கால் வந்துச்சுல்ல, அது எங்க இருந்து வந்ததுங்கிறத கண்டுபிடி. உடனே தனியா வந்த வலதுகை இந்த டெவில் இருக்கான் இல்லையா, அவனுக்கு சைலண்டா கால் பண்ணிட்டு, யோ தலைவரே, நீ இவ்வளவு நாளா எனக்கு கொடுத்த பணத்துக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் மாட்டிருக்க. அதான்ப்பா, அந்த விசாண்டேவோட பொண்ணு எலிசா அவளை ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கான். நீ மட்டும் அவளை கண்டுபிடிச்சா விசாண்டே உனக்கு பண்ணதுக்கு நீ அவனை பழி தேக்க முடியும். இப்ப டெவில் ஒரு பக்கத்துல எலிசாவை தேடி கிளம்புறான். ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ எலிசா கூட பக்கத்துல இருக்க கஃபேக்கு வந்திருக்கான். அவனுக்கு பிடிச்சமான உணவுகளையும் வாங்கியிருக்கான். அப்பதான் எதிர்ச்சியா அவ கழுத்துல இருக்க வைர செயினை பாக்குறான். சந்தேகத்துல எலிசாவும், அம்மா நீ என்ன பாக்குற? உன்னை பார்க்கும் போது இறந்து போன லியோனார் போலவே நீ பண்ணிட்டு இருக்க. அப்பாடா, இப்பயாச்சும் புரிஞ்சுதே, நான் உங்கள மாதிரி இல்ல. அப்படின்னா நான் உங்க பொண்ணும் இல்ல. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், நீ என்ன மாதிரி இல்லங்கிறது எனக்கு புரியுது, ஆனா என்னோட கோவம் அப்படியே அது உனக்கு இருக்கு. அப்பதான் பேச்சு வாக்குல எலிசா, ஆமா எங்க அம்மா என்ன காப்பாத்த சொன்னாங்கன்னு நீ சொல்ற, ஆனா யார்கிட்ட இருந்து காப்பாத்த சொன்னாங்க? உன் அப்பாவோட விசாண்டே. கண்டிப்பா உங்க அம்மாவோட இறப்புக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இல்ல நான் நம்பவே மாட்டேன். விசாண்டே
தான் என்னோட அப்பா, அவர் என் மேல அக்கறையா இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த குடுமிக்காரர் இருக்கா இல்லையா, அவன் ஒரு சில அல்லக்கைகளோட உள்ள வந்துட்டான். கையில துப்பாக்கிய வச்சு ஹீரோவையும் லாக் பண்ணிட்டான். தம்பி கொஞ்சம் கீழே பாருப்பா, உன் காலுக்கு நடுவுல நான் ஒரு கன்னை வச்சிருக்கேன்னு சொல்லுவான். பயந்து போன குடுமிக்காரன் லைட்டா டைவர்ட் ஆகும் போது துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு இவன் சண்டை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டை நடக்கிற கேப்ல எலிசாவை கடையை விட்டு வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தான் கூட சண்டை போட்ட 4 பேரையுமே நம்ம ஹீரோ என்னதான் அடிச்சு போட்டாலும் கூட இவன் வெளியில வந்து எலிசாவை காப்பாத்துறதுக்குள்ளேயே அவளை ஒரு கார்ல ஏத்திட்டு நம்ம ஹீரோ ஓட்டிட்டு வந்த கார் இருக்குல்ல அதையும் பஞ்சர் பண்ணிட்டு கிளம்பிட்டானுங்க. அடச்சா இவ்வளவு தூரம் வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோன்னு திரும்ப கடைக்குள்ள வரான். அங்க அடிபட்ட அடியால் ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவனை புடிச்சு எலிசாவை எங்க கொண்டு போறாங்கன்னு மிரட்டுவான். சொல்ல முடியாது, உன்னால ஆனதை பாத்துக்கோ. அப்படியா தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு இல்லையா, அந்த சிலிண்டரை கையில எடுத்தவன் மூஞ்சு மேலேயே டம்மு டம்முன்னு அடிக்கிறான். சொல்ல போனா 4-5 பல்லே கீழே விழுந்துருச்சுங்க. இதுக்கு மேலையுமா அந்த அடியால வாயை திறக்காம இருப்பான். உயிர் பயத்துல உண்மையை கக்கிட்டான். இதுக்கடையில குடுமிக்காரன் எலிசாவை தூக்கிட்டு ரொம்பவே சேஃப்டியான ஒரு ஏரியாக்குள்ள வரான். கிட்டத்தட்ட இங்க ஒரு 4-5 கட்டடங்கள் இருக்கு. இங்க ஃபுல்லாவே பணக்காரங்க சூதாடக்கூடிய இடமா வச்சிருக்கானுங்க. நேரா இந்த இடத்தோட ஹெட் கிட்ட வந்தவன் எலிசாவை ஒப்படைச்சிட்டு இவன் பார்த்த வேலைக்காக 2 கட்டு பணத்தை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்ப உடனே மீசக்காரனும், இந்த பாருமா, நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க அப்பா உன்னை கண்டுபிடிக்கிற ஆட்களுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னாரு. அதுக்காக தான் நான் இந்த வேலையை பார்த்தேன். ஏற்கனவே உங்க அப்பா கிட்ட பேசிட்டேன். ஆனா நீ பேசினாதான் என்கிட்ட இருக்க நம்புவாங்க. அதுக்கப்புறமா மீசக்காரன் கால் பண்ணி கொடுப்பான். எலிசாவும் 2 வார்த்தை நல்லபடியா பேசிட்டு, அப்பா எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். அப்படியா, எதை பத்திமா? ஆக்சுவலா அம்மாவோட இறப்புல உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு நிமிஷம் இதை கேட்டு மிரண்டு போன வியான்ட்டு சொல்லும், என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற? இந்த பாரு, உங்க அம்மாவை நான் மனசார காதலிக்கிறேன். அதை விட ஒன்ன நான் நேசிக்கிறேன். அப்படின்னா எதுக்காகப்பா? என்ன கடத்தன கிறிஸ்ங்கிற ஆளு அவன் என்னோட அப்பான்னு சொல்லணும். இதை கேட்டதுமே அந்த விசாண்டே பதிலே பேசாம காலை கட் பண்ணிடுவான். சோ இங்கதான் முதல் முறையா இந்த எலிசாவுக்கு இந்த விசாண்டே மேல ஒரு சந்தேகமே உருவாகுது. அதே டைம்ல இந்த மீசக்காரனோட கிளப் இருக்கு இல்லையா, அங்க சடனா துப்பாக்கி சூடக்கூடிய சத்தம் கேக்குது. என்னன்னு சிசிடிவியை செக் பண்ணும் போது அந்த சொட்ட பையன் டெவில் இருக்கா இல்லையா, அவன் தான் நம்ம எலிசாவை கொண்டு போறதுக்காக இங்க வரைக்கும் வந்திருக்கான். கண்டிப்பா இவன் இங்க இருக்க விஷயத்தையும் அந்த வலது கை தான் போட்டு கொடுத்திருப்பான். ஆக்சுவலா ஆளை பாக்குறதுக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டு சொங்கியமா இருக்கா இல்லையா, ஆனா இவன் லுக்குக்கும் இவன் பண்ற வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த கிளப்புக்குள்ள 50க்கும் மேற்பட்ட எதிரிகள் இருக்காங்க. ஆனா கண்ணுல ஒரு துளி பயம் இல்லாம ஒவ்வொருத்தனையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். இதை பார்த்து பயந்து போன மீசக்கார நம்ம எலிசாவை பக்கத்துல இருக்க துணிகளுக்கு பின்னாடி ஒளிய வச்சுட்டு, நீ இங்கே இரு, அவன் கதையை முடிச்சிட்டு வரேன்னு கையில துப்பாக்கியோட வெளியில வராரு. 2 பேரும் மாத்தி சுட்டுப்பானுங்க. சொல்ல போனா இந்த மீசக்காரனுக்கு பயம் அதிகமாகுது. சோ குடுகுடுன்னு திரும்ப ரூம்குள்ள ஓடிட்டு இருக்கான். அதே டைம்ல டெவில பாருங்க, துப்பாக்கியில இருந்த தோட்டாக்கள் காலி ஆயிடுச்சு. உடனே அந்த துப்பாக்கியை வச்சு 2-3 பேரை பொழந்து கட்டிட்டு ஒரு புள்ள உயிர் பயத்துல அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்திருப்பா. அவ மண்டை மேலேயே துப்பாக்கியை வச்சு அடிச்சுட்டாங்க. இப்ப வெளியே நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம எலிசா பார்த்து ரொம்ப பயந்து போயிடுவா. இதுக்கு மேலேயும் இங்க ஒளிஞ்சிருந்தா நமக்கு ஆபத்துன்னு தப்பிக்கிறதுக்கான வழியை தேடிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா வெளியில ஓடி போன மீசக்காரன் உள்ள வருவான். அவன் மண்டையில ஒரு அடியை போட்டு அவன் கையில இருந்த துப்பாக்கியை இவ எடுத்துப்பா. டெவில் அசந்த நேரம் பார்த்த துப்பாக்கி வச்சு எலிசாவும் சரம்பரியா சுடுவா. ஆனா அவ அது எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஓஹோ, நீ இங்கதான் இருக்கியா? தோ வரேன்னு டெவில் கரெக்டா எலிசாவை பிடிக்க போற நேரத்துல கதவையெல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டான். இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது. கிட்டத்தட்ட இங்க இருந்து 50க்கும் மேற்பட்ட ஆளுங்களை இந்த டெவில் கொண்டிருப்பான். ஆனா ஹீரோ ரொம்ப அசால்ட்டாவே இவன் மூஞ்சிலேயே நலங்கு வச்சுட்டான். பரவாயில்லையே, நீ நல்லா சண்டை போறன்னு அவன் இவனை அடிக்க இவன் அவனை அடிக்கன்னு மாத்தி மாத்தி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ 10 அடி அடிச்சா அந்த டெவில் இரும்பு கைய வச்சு ஒரு அடி அடிக்கிறான். நினைச்சு பாருங்க, இரும்ப வச்சு அடிச்சா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட நம்மால சுருண்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். கிடைக்கிற கல்லு கட்டன்னு எதை வச்சு அடிச்சாலுமே வேலைக்காகல. ஒரு கட்டத்துல ஹீரோவை கீழே தள்ளி கையில இருக்க இரும்பு கிளவுஸ் ரிமூவ் பண்ணிட்டு கத்தி வச்சு இவனை கொல்ல போற நேரத்துல சடனா அங்க எலிசா வந்துட்டா. பயந்து போன ஹீரோவும், என்ன பத்தி கவலைப்படாத, நீ முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுன்னு சொல்லுவான். மாடிக்கு ஓடி வந்தவ தப்பிக்க வழி இல்லாம ஒரு இடத்துல லாக் ஆயிடுவா. அப்ப கரெக்டா பின்னாடியே வந்த ஹீரோ டெவில் அவளை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பயல அப்படியே அல்லைக்கா தூக்கிட்டு போய் ஜன்னல் எல்லாம் உடைச்சுக்கிட்டு கீழே இருக்க கார் மேலேயே தொப்புன்னு விழுறானுங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில அந்த மீசக்கார அடி வாங்கி மயங்கி இருப்பால, அவன் திரும்ப எழுந்துட்டான் போல. கையில ஒரு மிஷின் கண்ணை தூக்கிட்டு வந்திருக்கான். ஏன்டா டேய், என் கிளப்பையே நாசப்படுத்திட்டீங்களா, இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன்னு 100-150 புல்லட்ட சரமரியா சுட ஆரம்பிக்கிறான். கிடைக்கிற கேப்ல கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஹீரோ எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா இந்த டெவில் மட்டும் சுவர்களுக்கு பின்னாடி கவர் எடுத்து ஒளிஞ்சுப்பான். சடனா மீசக்காரன் கொண்டு வந்த கன்ல தோட்டாக்கள் ஃபுல்லா காலி ஆகுது. டெவில் இதை பார்த்து சும்மா இருப்பானா? படக்குன்னு பக்கத்துல வந்து அந்த ஆள் கழுத்தை கமுக்கமா அறுத்து விட்டான். மறுபடியும் வெளியில வந்ததுமே ஹீரோவுக்கு இவனுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவை கொலை பண்ற லெவலுக்கு போயிடுவாங்க. நல்ல வேலை, அப்போ ஒரு கார் வந்து இந்த மொட்டை பையன் டெவில் மேலேயே டப்புன்னு இடிக்குது. வேற யாரா இருக்கும்? நம்மளோட எலிசா தான் காரை வச்சு இடிச்சு ஹீரோவை காப்பாத்திருக்கா. சொட்ட பையன் வாங்கி போன சின்ன கேப்ல நம்ம ஆளுங்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆடுவாங்க. ஏற்பட்ட காயங்களுக்கு ஒரு சில மருந்துகளை வாங்கிட்டு பொறுமையா நடந்து போகும்போதுதான் இந்த எலிசா ஒரு விஷயத்த சொல்லுவா. இந்த மாதிரி நான் விசாண்டே கிட்ட பேசினேன், அம்மாவோட இறப்ப பத்தியும் நீங்க தான் என்னோட உண்மையான அப்பாங்கிற மாதிரியும் நான் சொன்னேன். ஆனா பதிலே பேசாம விசாண்டே காலை கட் பண்ணிட்டாரு. ஒருவேளை நீ சொன்னதுல உண்மை இருக்குமோ? ஆனா நான் உன்னை நம்பணும்
பண்ணணும்னா முதல்ல நீ உன்னை பத்தி எனக்கு முழுசா சொல்லி ஆகணும். சரி சரி சொல்லி தொலைறேன், ஆனா இதே காஸ்டியூமோட உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. முதல்ல இந்த பணத்தை படி நல்ல ட்ரெஸ்ஸா மாத்திட்டு வான்னு பக்கத்துல இருக்க கடைக்குள்ள அனுப்பி வைக்கிறான். இன்னொரு பக்கத்துல அந்த சொட்ட பையன் டெவில் இருக்கா இல்லையா, அவன் இன்னும் சாகல. மண்டையில மார்க் விழுந்தாலும் கூட காயத்துக்கு தையல போட்டுட்டு இவன் ஒரு பக்கத்துல மறுபடியும் சண்டைக்கு தயாராயிட்டு இருக்கான். இதுக்கடையில ஹீரோ எலிசா கிட்ட தன்னை பத்தின கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். 15 வருடங்களுக்கு முன்னாடி நான், லியோனார், அப்புறம் அந்த விசாண்டே 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். எங்களோட வேலையே பக்காவா பிளான போட்டு பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கிறத நினைச்ச மாதிரி ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு பணம் கிடைச்சது. ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல இதே வேலையை பண்ண முடியாதுன்னு கடைசியா ஒரு பெரிய பேங்க கொள்ளையடிக்க நினைச்சோம். அந்த டைம்ல லியோனார் கர்ப்பமா இருந்தா. ஓ அப்படின்னு அந்த டைம்ல தான் நீ போலீஸ்ல மாட்டின. அதுக்காக தான் 15 வருடங்கள் உன்னை ஜெயிலுக்குள்ள அடைச்சாங்களா? அதெல்லாம் கிடையாது. நல்லபடியா நாங்க பணத்தை கொள்ளையடிச்சிட்டோம். ஆனா இந்த விசாண்டே வேணும்னு ஏன் சம்பந்தப்பட்ட தடயங்களை மட்டும் அந்த பேங்குக்குள்ளேயே கொட்டிட்டு வந்தான். அது மூலமா போலீஸ் என்ன கைது பண்ணாங்க. நான் ஜெயிலுக்கு போனதாலேயே உங்க அம்மாவுக்கு என் மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சு. இத தனக்கு சாதகமாக்கணும் விசாண்டே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உன்னையும் தன்னோட மகளை அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சான். அப்படின்னா என் அம்மா எப்பவாச்சும் உங்களை வந்து பாத்துருக்காங்களா? ஒரே ஒரு முறை வந்திருக்கா. அதாவது சரியா உன் அம்மா இறக்குறதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்தா. இந்த மாதிரி விசாண்டே உன்னை பிளான் பண்ணி மாட்ட வச்ச விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கெட்டவன், நான் தான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொன்னா. அது மட்டும் கிடையாது, நாளை பின்ன எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா விசாண்டே கிட்ட இருந்த என் பொண்ணை காப்பாத்தன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினா. அதுக்காக தான் நான் இங்க வரைக்கும் வந்தேன். எலிசாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவோட பேச்சுல நம்பிக்கை உருவாகுது. இதுக்கடையில டெவில் லோக்கல்ல இருக்க ஒரு கஞ்சா கைய பார்த்து அவங்கிட்ட இருக்க கார் வேணுங்கிறான். அந்த பையங்க சும்மா இருப்பாங்களா? தோப்பாரா சொட்டம்மா நம்ம கிட்ட ஃப்ரீயா கார் கேக்குறாரு. இன்னைக்கு நீ என்ன கதியாக போறேன்னு இவனுங்க அவனை வச்சு ஃபன் பண்ணலான்னு பாத்துருப்பானுங்க. படக்குன்னு கஞ்சா குடிக்கியோட கணத்தை கடிச்சு துப்பிட்டாங்க. தடுக்க வந்த 2வது ஆளுக்கு முன்னாடி துப்பாக்கி நிட்டுவான். உசுருக்கு பயந்து அந்த பைப்புள்ள அங்க இருந்து ஓடியே போயிடுவான். அப்புறம் என்ன, காரை தூக்கிட்டு ஹீரோவையும் எலிசாவையும் தேடி கிளம்புறான். எப்படி இங்க இருந்து வெளியில போலான்னு ஹீரோ மேப்பை பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு ஆளு கிட்டாரை வச்சு பாட ஆரம்பிக்கிறான். இந்த பாட்டை கேட்டதுமே எலிசாவுக்கு அழுக வருது. ஒன்னா சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறா. கூடவே கழுத்துல இருக்க அந்த டைமண்ட் நெக்லஸையும் பிடிச்சுப்பா. இதை கவனிக்கக்கூடிய ஹீரோவும், உனக்கு தெரியுமா இந்த டைமண்ட் நெக்லஸ உங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த ஆளே நான் தான். பொதுவா வைரத்தால மட்டும்தான் அறுக்க முடியும். அதே அளவுக்கு உங்க அம்மா ரொம்ப பலமானவ. அதை நினைவூட்டக்கூடிய விதமா தான் நான் அவளுக்கு இந்த டைமண்ட்ஸ பரிசா கொடுத்தேன். கட் பண்ண அடுத்த இப்ப அந்த விசாண்டே இறந்து போன மீசக்காரனோட கிளப்புக்கு வந்திருக்கான். அங்கிருந்த ஒட்டுமொத்த காவலாளிகளும் ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்க விஷயத்த பார்த்துட்டு யார் இதையெல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இந்த டெவில் வந்து போன விஷயம் தெரிய வந்திருக்கு. வில்லனுக்கு இவனை பார்த்ததுமே அல்ல, டே வலது கையே சாத்தாங்கிட்ட நம்ம குழந்தை மாட்டி இருக்கு, நாம தான் அவளை காப்பாத்தணுங்கிறான். அப்படின்னா இவனுக்கு இந்த டெவில ஏற்கனவே தெரியும் போல. அடுத்த மறுபடியும் ஹீரோவையும் எலிசாவையும் காட்டுறாங்க. டிராவல் பண்றதுக்கு ஒரு கார் வேணும்ல. சோ பார்க்கிங்ல இருக்க ஒவ்வொரு காரையும் திறந்து பாக்குறாங்க. ஒண்ணுமே ஓபன் ஆகல. லாஸ்டா ஒரு ட்ரக் ஓபன் ஆகுது. உள்ள வந்து உட்கார்ந்த ஹீரோவும், இந்த பாரு இங்க இருந்த இல்லீகலா நம்மளால அமெரிக்காக்குள்ள போக முடியும். அதுக்கான ஆளுங்க கிட்ட கூட நான் பேசிட்டேன். அதுக்கப்புறமா உன்னோட ஆன்டி, அதான் அந்த ஜூலி இருக்காங்களே, அவங்க உன்னை பாத்துப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் ஆன்டியா? இந்த பாரு அவங்கள சின்ன வயசுல இருந்து நான் பார்த்தது கூட கிடையாது. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்க உன்னை பாதுகாப்பா பாத்துப்பாங்க. அப்படின்னா நீ எங்க போக போற? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உனக்கு உண்மையாவே என் மேல பாசம் கிடையாது. நீ அப்பா அப்பான்னு சொல்றல, ஒரு முறையாச்சும் ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிருக்கியா? அந்த விசாண்டே கெட்டவனா கூட இருக்கட்டுமே, ஆனா இவ்வளவு நாளா அவர் என்ன கண்ணு கருத்துமா அவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்டாரு. நீ எப்ப உள்ள வந்தியோ அந்த நிமிஷத்துல இருந்து என் நிம்மதியும் போச்சு. இப்ப நீயும் என்ன விட்டு போக பாக்குற. நீ என்ன வேணா சொல்லு, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில இந்த வண்டியோட ஓனர் வேற அங்க வந்துட்டான். வேற வழி இல்லாம துப்பாக்கிய வச்சு ஹீரோ அந்த ஆளை மிரட்டிட்டு இருப்பான். இந்த சின்ன கேப்ல இந்த எலிசாவை பாருங்களேன், படக்குன்னு வண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஹீரோ தடுக்க ட்ரை பண்ணாலுமே அது முடியல. அப்ப நேரத்துக்குன்னு இன்னொரு கார் அங்க வருது. சார் வண்டியை ஸ்டாப் பண்ணுங்கன்னு கையை நிட்டுவான். ஆனா அந்த கார் நிக்கல. உள்ள யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தா நம்ம சொட்ட பையன் டெவில். ஆத்தி, அப்படின்னா எலிசாவை இவன் ஏதோ ஒண்ணு பண்ண போறான் போலன்னு பயந்துகிட்டே நம்மால அந்த கார் பின்னாடியே ஓடி வரான். தனியா வந்த எலிசாவோட காரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் ஆகுது. பக்கத்திலேயே ஒரு டெலிபோன் இருக்கு. அவசரமா விசாண்டேவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு வந்த டெவில பார்த்தவ பயந்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டுறா. ஆனா ஒருத்தன் கூட கதவை திறக்கல. மறுபடியும் அங்க இருந்து ஓடும் போது நல்ல வேலையா வழியில ஹீரோவை பார்த்துட்டா. ஆனா பேக் சைடுல இருந்து அந்த டெவில் வேற வந்துட்டு இருக்கான். 2 பேரோட கையிலயும் துப்பாக்கி இருக்கு. நடுவுல மாட்டிக்கிட்ட எலிசா பயத்துல தரையில படுத்துருவா. ஹீரோவும் டெவிலும் மாத்தி சுட்டுப்பானுங்க. டெவில் ரொம்ப தந்திரமா ஹீரோ பதுங்கி இருக்க சின்ன கேப்ல எலிசா கிட்ட வந்து அவ தலையிலேயே துப்பாக்கி வச்சு லாக் பண்ணிட்டான். எப்படியாச்சும் புள்ளைய காப்பாத்தணுமேன்னு ஹீரோ சுடலான்னு கூட ட்ரை பண்ணுவான். ஆனா வில்லனை பாருங்களேன், ஏப்பா உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைக்கிறியா? சும்மா ஃபன் பண்ணாதப்பா, நான் அவ தலையில துப்பாக்கி வச்சிருக்கேன். ஒருவேளை நீ என் நெத்தி பொட்டுல சுட்டா கூட அந்த அதிர்ச்சியால என்னையே அறியாம நான் இறந்து போறதுக்கு முன்னாடி ட்ரிகர் பண்ணிடுவேன். கண்டிப்பா இந்த எலிசாவும் இறந்து போயிடுவா. அதனால முட்டாள்தனமா எதுவும் யோசிக்காம ஒழுங்கா துப்பாக்கியை கீழே போடு, என்ன மன்னிச்சிரு எலிசான்னு சொல்லிட்டு ஹீரோவும் துப்பாக்கியை கீழே போட்டுட்டு தரையில படுத்துருவான். டெவில் இதான் சாக்குன அவனோட கையை அப்படியே மொத்தமா லாக் பண்ணிட்டா. ரத்தம் சொட்டுற அளவுக்கு இந்த பைய போட்டு அடிக்கிறாங்க. கூட இருக்க எலிசாவால என்ன பண்ண முடியும்? வேணா என் அப்பாவை எதுவும் பண்ணாதன்னு கதறி அழுறா. இங்க கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம
ஹீரோவை அலேக்கா ஒரு கைத்து மேல தொங்க விட்டு அவன் கழுத்துல தூக்க கயிற மாட்டி வச்சிருக்கான். தரையில பாத்தீங்களா ஒரே ஒரு டயர் இருக்கு, அதுக்கு மேலதான் ஹீரோ இப்ப நின்னுட்டு இருக்கான். ஒருவேளை அந்த டயர் நழுவுச்சுன்னு வைங்க, பையன் தூக்குல தொங்கி அல்பாயுசுல மேல போக வேண்டியதுதான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த விசாண்டே வரான். என்னப்பா கிறிஸ், நான் உன்னை ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன், பரவாயில்ல ஒரு வழியா நாம சந்திச்சிட்டோம். டே வலது கை, உன் கையில இருக்க துப்பாக்கிய கூட துளி கூட பயம் இல்லாம ஹீரோவும் அந்த எலிசா என்னோட பொண்ணுன்னு சொல்லுவான். பதிலுக்கு விசாண்டேவும் கிடையாது, அவ என்னோட பொண்ணு, நான் தான் அவளை தத்தெடுத்து வளர்த்தேங்கிறான். பொசுக்குன்னு ஹீரோ நிக்கக்கூடிய அந்த டயரை வேற தள்ளி விட்டாங்க. நம்மால கிட்டத்தட்ட சாகுற லெவலுக்கு போயிடுவான். அப்ப கடைசி நிமிஷத்துல அந்த கயிறை பார்த்து கரெக்டா சுட்டு ஹீரோவை காப்பாத்தி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு கோவத்துல ஏன்டா லியோனாரா என்கிட்ட இருந்து பிரிச்சான்னு கேட்பான். உடனே விசாண்டேவும், ஏப்பா நான் என்னப்பா பண்றது, நீங்க தான் எனக்கு கொள்ளையடிக்க கத்து கொடுத்தீங்க, அதனாலதான் நான் உன்கிட்ட இருந்து உன்னோட காதலியே கொள்ளையடிச்சேன். ஓ அப்படின்னா நீ எனக்கு பண்ண துரோகம் அது லியோனாருக்கு தெரிஞ்சு போனதாலதான் நீ அவளை கொன்னுட்டியா? பதிலுக்கு விசாண்டேவும், இல்லடா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் அவளை கொல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்றாங்க. என்ன இருந்தாலும் இப்ப எலிசா உனக்கும் தேவை எனக்கும் தேவை, நம்ம ரெண்டு பேரும் தான் அவளை காப்பாத்தியாகணும். இப்படி பேசும்போது கரெக்டா அந்த வில்ல பையன் டெவில் கிட்ட இருந்து கால் வருத. என்னப்பா விசாண்டே, நீங்க ரெண்டு பேரும் உங்க பொண்ணை தேடிட்டு இருக்கீங்க போல, கவலைப்படாத, அவன் என்கிட்ட தான் பாதுகாப்பா இருக்கா. உனக்கும் எனக்கும் இருக்க முன்பகையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சே. பக்கத்துல இருக்க கைவிடப்பட்ட ஃபேக்டரிக்கு வான்னு சொல்லிட்டு உன் கூடவே இருக்கான ஒரு வலதுகை, அவன் தான் உன் பொண்ணை கடத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா, மறக்காம அவனுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிடுன்னு பையன் காலை கட் பண்ணிட்டான். விசாண்டேவுக்கு இதை கேட்டா எப்படி இருக்கும், முதல்ல துப்பாக்கிய வச்சு அந்த ரைட் ஹேண்ட சுட்டு கொண்டுட்டான். நடக்கிற எதுவும் புரியாத ஹீரோவும், ஒரு நிமிஷம் எலிசாவா அந்த டெவில் கடத்தினத வெறும் பணத்துக்காக இல்லையா, உனக்கும் அவனுக்கும் ஏற்கனவே முன்பக இருக்கா? ஆமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை கொடுத்தேன், ஆனா அவன் கொடுத்த வேலையும் தாண்டி ரொம்பவே எல்லாம் மீறி போயிட்டான். சோ அவனை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரதுக்காக என் ஆளுங்களை வச்சு அவன் கதையை முடிக்க சொன்னா நம்ப மாட்டேன். கிட்டத்தட்ட 15 திறமையான கில்லர்ஸ் அனுப்பி வச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டெவில் இறந்து போயிருப்பான்னு அவன் உடம்ப பார்க்க போனேன், ஆனா நடந்ததே வேற. என் ஆளுங்க 15 பேருமே இறந்து போயிட்டாங்க. சொல்ல போனா டெவிலோட வெட்டப்பட்ட ஒரு கை பக்கத்துல இருக்க வேலியில மாட்டிருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சம்பவத்துல இருந்த அந்த டெவில் என்ன பழிவாங்க காத்திருக்கான். முதல்ல எலிசா உயிரை காப்பாத்துவோம், அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை வச்சுக்கலான்னு வண்டி நேரா இப்ப ஃபேக்டரிக்கு வருது. விசாண்டே தான் 2 கார்ட்ஸை கூட்டிக்கிட்டு நேரா இப்ப கம்பெனிக்குள்ள போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பின்பக்கத்தின் வழியா அந்த வில்லனை தேட ஆரம்பிக்கிறான். ஆனா உள்ள வந்த கொஞ்ச நேரத்திலேயே டெவில் அந்த கார்ட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு கத்தி முனையில வில்லனையும் லாக் பண்ணிட்டான். என் கூட வான்னு சொல்லிட்டு படிக்கட்டுக்கு மேல கூட்டு வரான். பார்த்தா இந்த பாறைகள் எல்லாம் நொறுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கு. அதுக்கு மேல இருக்க பெட்டுக்கு மேலதான் இந்த எலிசாவை படுக்க வச்சிருக்காங்க. சொல்லும் உனக்கு எதுவும் ஆகலைன்னு புள்ளைய கட்டி பிடிச்சு பாச மலையை புளிறான். சரி காப்பாத்தலாமே ட்ரை பண்ணா அவளோட கையில சங்கிலியை வச்சு லாக் பண்ணிருக்காங்க. வில்லன் கையில இருக்க ரிமோட்ல பட்டன் ஆன் பண்ணிட்டு அந்த ரிமோட்டையே உடைச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா செயின் இப்ப அங்க இருக்க மிஷின்குள்ள போயிட்டு இருக்கு. இது மூலமா எலிசா உடம்புமே அங்க இருக்க மிஷின் பக்கமா இழுக்கப்படுது. உனக்கு இருக்க ஒரே வழி, என்னோட கையை நீ எப்படி துண்டாக்குனியோ அதே மாதிரியே உன் பொண்ணோட கையை துண்டாக்கி நீ அவளை காப்பாத்தன மட்டும்தான் உண்டுங்கிறான். போதாத குறைக்கு பதுங்கி பக்கத்துல வந்த ஹீரோவை பார்த்துட்டான். துப்பாக்கி வச்சு சுடுவான். உடனே ஹீரோவை துரத்தி பிடிச்ச இப்ப அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலைச்சவன் கிடையாது. அடிக்கிற அடி ஒண்ணும் தீபாவளி பட்டாசு மாதிரி சும்மா ரகரகமா இருக்கு. அப்பதான் பேச்சு வாக்குல இந்த டெவில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவான். ஏன்பா அந்த வில்ல என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தான், நான் அதை ஒழுங்கா செய்யாம போனதாலதான் அவன் ஆளுங்களை வச்சே என்ன கொல்ல பார்த்தான். ஆனா நான் பார்த்த அந்த வேலை உனக்கு என்னன்னு தெரியுமா, உன்னோட அன்பு காதலி லியோனா இருக்கா இல்லையா, அவளை கொன்னதே நான் தான். ஆக்சுவலா அது ஒரு தற்கொலை போல இருக்கணும்னு தான் அவன் ஆசைப்பட்டான். ஆனா சொன்ன டைமை விட நான் கொஞ்சம் முன்னாடி போனதால லியோனார கொஞ்சம் அதிகமா டார்ச்சர் பண்ணி கொடூரமா கொன்னுட்டேன். அந்த கோவத்தால தான் அந்த விசாண்டே என்ன கொல்றதுக்கு துடியா துடிச்சான். ஹீரோவுக்கு உண்மை தெரிஞ்சதும் போதும் டெவில வெறி பிடிச்ச மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா ரெண்டு பேருக்குமே அதிகப்படியான காயங்கள் ஏற்படுது. அப்போ ஒரு கிட்டத்துல கிளவுஸ் உருவிட்டு கத்தியை வச்சு ஹீரோவோட வயித்துல வேற மார்க்க போட்டுட்டான். இந்த பக்கத்துல என்னடான்னா நம்ம எலிசாவை காப்பாத்துறதுக்காக விசாண்டே கையில கிடைக்கிற இரும்பு கல்லுன்னு எல்லாத்தையுமே அந்த மிஷின்குள்ள போடுறான். ஆனா அது எல்லாத்தையுமே அரைச்சபடி அது பாட்டுக்கு ஓடிட்டே தான் இருக்கு. ஒருவேளை இவ கைய அறுத்தாதான் நம்மளால காப்பாத்த முடியும் போலன்னு மனச கல்லாக்கிட்ட ரம்பத்தை கூட கையில எடுப்பான். இருந்தாலும் இவ்வளவு நாள் வளர்த்த புள்ளையாச்சே, அவ கைய காயப்படுத்துறதுக்கான மனசு இவனுக்கு இல்ல. அதே டைம்ல ஹீரோவை அடிச்சு மயங்க வச்சுட்டு சடனா உள்ள வந்த இந்த வில்ல பையன் விசாண்டேவோட கழுத்துல கத்திய வச்சுட்டு எலிசா உயிரை நான் காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ உண்மைகளை ஒத்துக்கிட்டாகணும்னு சொல்லுவான். சொல்லுப்பா நீ எனக்கு கொடுத்த வேலை என்ன? ஆரம்பத்துல அமைதியா இருந்தாலுமே எலிசா உயிரையாச்சும் காப்பாத்தணும்ல, சோ அதுக்காக நான் தான் என் மனைவி லியோனார கொல்ல சொன்னேன்னு எல்லா தப்புகளையும் ஒத்துப்பான். பட் இருந்தாலுமே நான் எலிசாவை ரொம்ப மனசார நேசிக்கிறேன், அவ என்னோட பொண்ணு, அவ இல்லனா என்னால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு அழ ஆரம்பிக்கிறான். நான் தான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேனே, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துன்னு கெஞ்சுவான். ஆனா வில்லன் கேக்குற மாதிரி இல்ல. ஒரு
சில நிமிஷங்கள்ல எலிசா உடம்பு நசுங்கி சட்னியாக போகுது. அப்ப சடனா மயக்கத்தை விட்டு கண்ண முடிச்ச ஹீரோவும், எலிசா உன் கழுத்துல இருக்கக்கூடிய வைரங்களை பயன்படுத்த, அதை வைரத்தால மட்டும்தான் உடைக்க முடியும்னு சொல்லுவான். ஹீரோவோட ஐடியாவை புரிஞ்சுக்கிட்ட எலிசா கழுத்துல இருக்க நெக்லஸ கழட்டி அப்படியே டக்குன்னு அந்த மிஷினுக்குள்ள உருட்டி விடுவா. வைரங்களை இந்த மிஷினால உடைக்க முடியாம மிஷினுக்குள்ள இருந்த சங்கிலி இருக்கு இல்லையா, அதை டக்குன்னு கட் பண்ணி விட்டுரும். இது மூலமா எலிசா எப்படியோ எஸ்கேப் ஆயிடுவா. இத பார்த்து கடுப்பானவல்ல நம்ம ஹீரோவை கொல்லலாமேன்னு கத்தியோட வருவான். பதிலுக்கு விசாண்டே சும்மா இருப்பானா, பக்கத்துல கிடக்குற ரம்ப தடுத்து அந்த பயலோட கழுத்தை அறுத்து விட்டான். ஆனா போற போக்குல நான் தனியா போக மாட்டேன், நீயும் என் கூட துணைக்குவான்னு விசாண்டேவை தள்ளி விட்டபடி ரெண்டு பேரும் அவ்வளவு உயரத்துல இருந்த கீழே விழுந்து ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுவாங்க. ஆக்சுவலா நடந்த கலவரத்துல நம்ம ஹீரோ உடம்புல நிறைய கத்தி குத்து காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால பேச்சு முச்சல்லாம நம்மால அதே இடத்துல மயங்கி போயிருப்பான். அப்ப எலிசாவை பாருங்களேன், இவ்வளவு நாளா அப்பான்னு சொல்லி பேசாதவ இப்ப அப்பா என்னை விட்டு போயிடாதப்பா, நீதான் எனக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துல கட் பண்ணா சீன் அப்படியே மறுபடியும் இறந்து போன லியானோட கல்லறைக்கு போகுத. பூக்களை வச்சு எலிசா ஃபீல் பண்ணும் போது இறந்து போனதா நினைச்ச ஹீரோ இருக்கா இல்லையா, ஆக்சுவலா அவன் உயிர் பழச்சிட்டான் போல. சோ இப்ப அவனுமே அந்த இடத்துக்கு வந்து பூக்களை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கடந்த 15 வருடங்களுக்கு மேல யாரோ ஒருத்தையா இருந்த இந்த எலிசா இனிமே இந்த ஹீரோவுக்கு ஒரு நல்ல பொண்ணாவும் இவளுக்கு ஒரு நல்ல தகப்பனா நம்ம ஹீரோ மாற போற மாதிரியும் காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.